لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى الله وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அவருடைய ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் என்பதை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு, இந்த பாவமான கர்மங்களை தவிர்த்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை ஒன்றாக தவிர்த்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்புறம் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு சேர்த்திருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உயிரினும் மேலான ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த மரணம் அடைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே கடைசி தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியது போன்றும் சிறப்பாக்கி வைத்தது போன்றும் உலகத்தில் வேறு யாரையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கவும் இல்லை, கண்ணியப்படுத்தவும் இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். பரிசுத்தமான குர்ஆன்ல அவருடைய வயசின் மீது வாழ்நாள் மீது சத்தியம் அளிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசை தவிர வாழ்நாளை தவிர வேற யார வயசுலையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணியதில்லை. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். நபியோட வயசின் மீது வாழ்நாள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினார். இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கா முக்கர்ரமாவை இணைத்து சத்தியம் வந்திருக்கிறார். லா அக்ஸுமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, நீங்க இந்த மக்கமா நகரத்தில் தங்கி இருக்கக்கூடிய நிலையில் நான் இந்த மக்கமா நகரத்திலே சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பு வ அஊது பிரப்பின் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கு ரசூல், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். அல்லாஹ் தஆலா ஐதத்தாஹுக்கெல்லாம் ரப்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஐதத்தாஹுக்கெல்லாம் அருளாக அனுப்பி வைத்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலாவுடைய முக்கியமான இரண்டு பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று ரவுஃப் ரஹீம், இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். இன்னல்லாஹ பின்னாஸி ரவுஃபுர் ரஹீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு பெயர்களையும் சூட்டி இருக்கிறான். அல் குர்ஆன்ல சொன்னான், வபில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசுவாசிகளோட இரக்கமுள்ளவங்க, அன்புள்ளவங்க. எவ்வளவு தூரம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்றால், பரிசுத்தமான குர்ஆன்ல எங்கேயாவது இடத்துல அவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். முழு குர்ஆன் யா முஹம்மது, முஹம்மது அவர்கள் என்று ஒரு வசனம் கிடையாது. மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமாக ஒரு பெயர் சொல்லி அழைப்பார். யா ஆதம் உஸ்குன் வஸௌஜுல் ஜன்னா, ஆதம் அவர்களே. வகீல யா நூஹ் அவர்களே. வமா அஜலக அன் கௌமிக மூஸா, மூஸா அவர்களே. வனாதீனா பையா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே என்று குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் பேரை சொல்லி அழைப்பார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த பரிசுத்தமான குர்ஆனை இறக்கியிருக்கிறார். ஒரு இடத்துல கூட அவர் பேர் சொல்லி அழைச்சார். எந்த ஹதீஸையும் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க யா முஹம்மது அல்லாஹ் தஆலா சொல்லலாம். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அழைப்பாரோ ஒரு 10 பேரை சொல்லி அழைப்பார். கண்ணியமான வார்த்தையை சொல்லி அழைப்பார். யா அய்யுஹன் நபியு, நபிக்கு கொடுக்கப்படுகிறது. யா அய்யுஹர் ரசூல்,
ஊதியத்தை எடுத்து வந்தவரே, யாரிகள் முசம்மிலோ போர்வு போட்டியிருப்பவரே, யாரிகள் முத்தசிரோ போர்வு போட்டியிருப்பவரே என்று சொல்லித்தான் அவர்களை அழைப்பான். மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் இரண்டு சலாம்களுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நபிமார்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுடைய பெயரை சொல்லி சலாம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு அப்புறம் போறாங்க, சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா அவர்கள் மீதும் ஹாரூன் அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹ் ஃபில் ஆலமீன், நூஹ் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இல்யாசி, இல்யாஸ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லித்தான் சலாம் சொல்லுவோம். ஆனா முழு குர்ஆனில் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லல, சலாமுன் அலா முஹம்மத், முஹம்மத் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். எப்பொழுது அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்ல விரும்பினானோ அந்த வாசகத்தை மாற்றினான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அந்த நபி மீது, அந்த கண்ணியமான அந்த நபி பட்டம் கிடைச்ச அவர்கள் மீது ஸலவாத் சொல்றார்கள் என்று சொல்லிட்டு அதோடு நிப்பாட்டாம யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா அழைக்கல, ஈமான் உள்ளவர்கள் மட்டும் அழைக்கிறார். நீ காரணம் என்ன விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்ல போறானோ அதை ஈமான் உள்ளவர்களால் மட்டும்தான் செய்யலாம். மற்றவர்களால செய்ய முடியாது. யாருக்கு அந்த ஈமான் சக்தி இல்லையோ அவர்களால் அதை சாதிக்க முடியாது. அதனால ஈமான் உள்ளவர்களை மாத்திரம் அழைத்து சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் சக்தி உள்ளவர்களே ஸல்லூ அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு நீங்க ஸலவாத் சொல்லுங்க, அவங்களுக்கு ஸலாம் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலைஹி. இந்த இடத்துல உலமாக்கள் ஆழமான ஒரு கருத்தை வழங்கப்படுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை, எங்கள் எல்லாருக்கும் தந்தை. ஆனால் அவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க. ஆனா குர்ஆன் எடுத்து பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்ச நேரத்துல மலக்குகளுக்கு கட்டளையிட்டான், நீங்க எல்லாரும் சுஜூது செய்யுங்க. எல்லா மலக்குகளும் அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி வஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் சுஜூது செஞ்சதாக இங்கே சொல்லப்படுது, இங்கே சொல்லப்படுது. ஆனா இத்தனைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவங்க என்ன காரணம் அதை விளக்கப்படுத்துறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செஞ்ச விஷயத்துல மலக்குகள் மட்டும்தான் இருந்தாங்க, மலக்குகள் மட்டும்தான் இருந்தாங்க. அது அல்லாஹ் தஆலாவுடைய எந்த விஷயமும் இருக்கிறது. இரண்டாவது சஜதா என்பது அவனுடைய பாசில பாஸ்டன்ஸ் இறந்த காலத்தில் முடிச்சு ஒரு தடவை சுஜூது இருந்துச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய இடத்துல மலக்குகள் மட்டும் ஸலவாத் சொல்லவில்லை, அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் மட்டும்தான் சுஜூது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்றார், மலக்குகளும் ஸலவாத் சொல்றார். இரண்டாவது விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பரம் தான் சுஜூது நடந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது எப்போ முடியும்? நல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வெளிமாட்டுக்காரங்க ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தினாங்க நீ பார்க்கலாம். மற்ற நபிமார்கள் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்காமலே இருக்கும். மற்ற நபிமார்கள் அல்லாஹ்விடம் கேட்பாங்க, நாங்கள் யாரை நபியை வந்து விலகி வச்சுக்கிறோம், எந்த நபியுடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம், எந்த மகத்துவம் இடத்தில் இருக்கும், அப்பதான் அந்த தீன் இஸ்லாத்துல உறுதியாக இருக்கீங்க. ஒரு விஷயத்துல தெளிவு இல்லாதவங்க அதை பாக்கியமா கருத மாட்டாங்க, ஏனோ தானோட இருப்பாங்க. பாக்கியத்தை கருதாதவங்க, இஸ்லாத்தை பாக்கியமா கருதாதவங்க, அல்லாஹ்வை ரசூலுடைய கண்ணியத்தை புரியாதவங்க அவசரமா தீனோடு இருக்கிறோம் முழுதாயிடுவாங்க.
வாங்கிடு. எத்தனையோ மக்கள் தீனவுக்கு போனாங்க சொன்னா, முடுதாகிறாங்க சொன்னா, மத மாற்றம் செய்யப்படுறாங்கன்னா காரணம் அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய மகத்துவம் இல்லை, அந்த பணங்களுடைய பட்டங்களுடைய பதவிகளுடைய முகமது. அதனால்தான் அல்லாஹ் பற்றி அதிகமா பேசும், அல்லாஹ் ரசூலை பற்றி அதிகமா பேசும். அப்பதான் அல்லாஹ் ரசூலுடைய முகப்பத் இந்த நேரம் கல்வியில் இருக்கும். எந்த கட்டத்தில் தீனவுக்கு போக மாட்டோம். நிமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு இருந்தது. நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்காமலே வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, எந்த நபி? பனி இஸ்ரவேலர்கள் அனுப்பப்பட்ட நபி. அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு துஆ கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி, யா அல்லாஹ் இந்த நெஞ்சை விரிவாக்கி, என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி. இது மூசா நபியுடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்க நெஞ்சத்தை நான் விரிவாக்கவில்லையா? நெஞ்சத்தை நான் விரிவாக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, வஹுல் உக்ததன் மின் லிசானி, யா அல்லாஹ் எனக்கு கொன்னல் திக்குவாய், அதனால இந்த நாவில் உள்ள முடிச்சு அவுத்து போட்டுரும், அப்பதான் நாம் என்ன பேசுறது மக்கள் விளங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான் பரிசுத்தமான குர்ஆன்ல, ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக், நபியே எந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா மலையில இறக்கி வைத்திருந்தால் அந்த மலையை உடைஞ்சு போயிருக்கிறோம், அந்த குர்ஆனை நாங்கள் உங்களுடைய நாவுக்கு இலவாக்கி வச்சிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிச்சு அவுட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதம், அவங்க அவங்களோட உள்பக்கமாக நெஞ்சு பகுதிக்குள்ள கையை போட்டு வெளியே எடுத்தாங்கன்னா அவனோட கை பிரகாசம். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் கொடுத்தது. கையை போட்டு வெளியே எடுத்தாங்கன்னா கை பிரகாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் கொடுத்தது. மக்காவுள்ள முஸ்லிம்கள் வந்து சொன்னாங்க, நீங்க உண்மையான ரசூல் என்று சொன்னா, அல்லாஹ் உங்களை அனுப்பினார் என்று சொன்னா, நாங்க உங்களோட ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம், உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரனை நீங்க இரண்டு துண்டா பிளந்து காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாங்க. சொன்னாங்க, செஞ்சுக்காங்க. மக்காவில் அரபிக்கிட்ட மஸ்ஜிதுல் ஹராம் பக்கத்துல ஒரு இடத்துல நின்று கொண்டு உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரனின் பக்கம் அந்த முழு கையையும் இல்லை, அந்த கையில உள்ள விரல்களை அசைக்கிறாங்க. அந்த சந்திரன் அப்படி ரெண்டு கொண்டா இருந்துச்சு. இதெல்லாம் குர்ஆன்ல சொன்னா, யக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டு துண்டாக பிளந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுது. அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து கட்டளை வந்துச்சு, உங்க கையில உள்ள அசாவால கல்லில் அடிங்க, தண்ணி வரவில்லை. அடிச்சாங்க. அதுல 12 ஊற்றுகள் வெளியாகிச்சு. 12 ஊற்றுகள் வெளியாகின அந்த கல்ல இருந்து தண்ணியை மக்கள் குடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதம் கொடுத்தாங்க. மக்களோட போறாங்க, பிறகு தண்ணீர் தாகம் பயப்படுது, தண்ணி இல்லை. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல்ல தண்ணியை கொண்டு வந்துச்சு. ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு எத்தனை விஷயங்களை கேட்கிறாங்க. அவங்க கேட்ட விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்காம இருக்காங்க. காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், கலீல்னா கலீல் நண்பன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப், ஹபீப்னா நண்பன் தான். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கலீல் நண்பன், ஹபீப் நண்பன். ஆனால் கலீல் நண்பன் கேட்டால் கொடுப்பான், ஹபீப் நண்பன் கேட்காமலே கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் கேட்காமலே கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருங்க போடுவாங்க, பயங்கரமாவும் நெருங்க ஆழத்துக்கு போடுவாங்க. அந்த நேரத்தில் அவரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் இனாஃப், அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ், நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதும். இப்ராஹிம் நபி அல்லாஹ் எனக்கு போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்தாங்க நபி அல்லாஹ் உங்களுக்கு போதும். ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறாங்க, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒருவனாக என்னையும் ஆக்கிது. இப்ராஹிம் நபிக்கு துஆ. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், நபியே இன்னா அத்தைனாக்கல் கௌதர், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தாகத்தை தீர்த்து கொள்றதுக்கு எந்த ஹவுதுக்கு வருவாங்களோ அந்த ஹவுதுக்கு பேர் ஹவுதுல் கௌதர், அந்த தடாகத்துடைய நாயகரை நீங்க தான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு நீர் குடிக்கிறது தாகத்துக்கு இல்லை, அந்த ருசிக்கு. அந்த ஒரு தாகத்தை தீர்ப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுது, அந்த ஹவுதுக்கு சொந்தக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹி துஆ குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லதி அத்மா வயஹுல் லி ஹதியத்தி யௌமத்தி, அல்லாஹ் நான் இப்படி அல்லாஹ் வணங்குறேன்டா, நான் ஐ ஹோப் நான் அளவு வைக்கிறேன் அவன் பாவங்களை மன்னிப்பான். அம்மார்கள் பாவம் செய்வார்கள் இல்லை, அம்மார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய பாதுகாக்கப்பட்டவங்க. ஆனா அதிவிசேஷமான விஷயங்களை செய்யாம அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க, அதையும் அவங்க பாவமா கருதுவாங்க. அதையும் அவங்க மற்றவங்க செஞ்சால் பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு அந்தஸ்து இருக்கும். சில நேரத்தில் அப்படியானவங்க செஞ்சிருப்பாங்க, அதையும் அந்த பெரியார்கள் அந்த நபிமார்கள் பாவம் வந்து கருதுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிப்பான்னு ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார், யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك, நபியே அல்லாஹ் தன்னோட முந்திய பிந்திய எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவிடத்துல அல்லாஹ் தஆலாவே அல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆখিরিன், என்ன பற்றிய நல்ல பேச்சுக்களை ஏற்படுத்தி எந்த காலத்திலேயாவது எந்த மக்களாவது என்ன பற்றி பேசுவதாக நல்லா தான் பேசுவாங்க. இப்ராஹிம் நபியை பற்றி அதனால தான் யஹூதிகள் நல்லா பேசுவாங்க, கிறிஸ்தவர்களும் பேசுவாங்க, முஸ்லிம்களும் பேசுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அவன் துஆ, என்னை பற்றி மக்கள் மோசமா பேசக்கூடாது, என்னை பற்றி நல்லா பேசுவாங்க. இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாம் உசத்திருக்கிறோம். பிரஸ்தாபத்தை உசத்திருக்கிறோம் என்றா எங்கெல்லாம் எந்த பேரு சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய நினைவு அல்லாஹ் என்ன முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கபூர்ல மன் ரப்புக, உன்ன ரப்பு யாருன்னு கேள்வி கேட்டா ரெண்டாவது கேள்வி மன் நபி, கூட நபியாக கேள்வி. ஒரு மனிதனுடைய தொழில் பூர்த்தியாக வேண்டுமென்றா அங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரை சொல்லணும். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையுடைய முதல் காலில பாங்கு சொல்லணும், இரண்டாவது காலில இகாமத்து சொல்லணும். அந்த பாங்குலையும் அந்த இகாமத்திலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்டி அவ்வளவு மகத்தான கல்வி. இந்த அளவுக்கு சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சில மக்கள், சில பலவீனமான ஈமான் உள்ளவங்க சொன்னாங்க, நபி அவங்க நல்ல பாதையில போங்க என்று சொல்லப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி காரணங்களை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நீங்க வர வேணாலும் அனுமதி கொடுக்கணும், தேவையில்லை. இப்படி அல்லாஹ் இப்படி அனுமதி கொடுத்தது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. அவங்க அனுமதி, அவங்க யாருக்கும் விளங்காத வரையில அனுமதி கொடுக்க கூடாது. உண்மையானவங்களா பொய்யானவங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியிடங்களை பார்த்து சரி 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 அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தணும். ஆனால் அந்த உணர்த்துற வேகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள முடிஞ்சிடக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா உணர்த்துறாங்க? குர்ஆன் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சொன்னா, அஃபல்லாஹு அன்க லிமா அஸின்த லஹும், நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீ ஏன் அனுபவித்தீங்க? அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். உலகத்தில் நடைமுறை இல்லை, ஏன் அப்படி செஞ்ச? சரி பரவாயில்ல, ஓ மன்னிச்சு. அல்லாஹ் அப்படி சொல்லுது. ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க என்று கேட்டா அந்த நேரத்தில் நபியோட உள்ள என்ன பாடுபடும் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், நான் ஒரு கோபம் இல்லை,
நான் உங்களோட இறக்கம், நான் உங்களை மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் அங்க நான் உங்களை மன்னிச்சுட்டேன். நீமா அதிந்தல்லஹும், நீங்க ஏன் அவங்களுக்கு அன்பு வந்தீங்க? அத்தாயத்தை பையனை கல்லதீங்க சதப்பும், உண்மையானவங்க யாரு பொய்யானவர்கள் யாருன்னு ஒரு தெளிவான நிலப்பாடு உங்களுக்கு விளங்காத வரையில சில இதுல பொய்யர்களும் மெய்யர்களுமாய் நடிப்பாங்க தானே. அதனால ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா சகோதரர்களே, மற்ற நபிமார்கள் தாவத்துடைய மைதானத்துல வேலை செய்யக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அவனோட கூட்டத்தினர் எதிர்ப்பாங்க, குறை சொல்லுவாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, மடியன்னு சொல்லுவாங்க. மனதும் வரும் தாவத்துடைய பாதையில் அப்படிப்பட்ட பாதை. எல்லாரும் வந்து மொழியா மலரால மாலை போட்டு செங்கம்பலம் பிரிச்சு வர வைக்க மாட்டாங்க. எல்லாரும் பக்கம் அழைக்கக்கூடிய பணியில இறங்கினா பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது நன்மார்களுக்கு வந்து நன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த விமர்சனங்களுக்கு அவங்கதான் பதில் சொல்லுவாங்க, அவங்கதான் பதில் சொல்லுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு பல விமர்சனங்கள் வரும். பைத்தியம் சொல்லுவாங்க, வழி கட்டவர்கள் சொல்லுவாங்க, இட்டு கட்டுறவர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் வரும். ஆனா அவங்க வாய திறக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அவங்க சார்பாக அல்லாஹ் தான் பதில் சொல்லுவாங்க. மற்ற நபிமார்கள் விமர்சனங்களுக்கு அவங்களா பதில் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு உதாரணம் காட்ட சுத்தமான குர்ஆன்ல உதாரணத்துக்கு பார்க்கணும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட கூட்டத்தில் சொன்னாங்க, ஆதி கூட்டத்தில், நாங்க உங்களை பார்க்கிறோம் ஒரு மடினா, நாங்க உங்களை ஒரு பொய்யனாக பார்க்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, காலையா கௌமிலே சபி சபாஅத்துன், எங்க கூட்டத்தினரே நான் ஒரு மடியன் இல்லை, நான் அல்லாஹ் ரசூல். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு கூட்டத்தினர் சொன்னாங்களா, இன்னால நராக ஃபீ வலாலின் முபீன், நாங்க உங்களை பார்க்கிறோம் ஒரு வழிகட்டவனாக. அதுக்கு அந்த நபி தான் பதில் சொன்னாங்க, காலையா கௌமிலே சபி வலாலத்துன், என்ற சமூகமே நான் வழிகட்டவன் இல்லை, நான் அல்லாஹ் ரசூல். எத்தனை வசனங்களுக்கு ஏற போதாத இதுதான் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விமர்சனம் வரும், அவன் பதில் சொல்ல மாட்டான், அமைதியா இருக்கும். ஏன் காரணம்? இந்த ரபீல் அவ்வல்ல ஒரு உலகத்தில் ரசூலுல்லாஹ் வந்து பேசினோம். நாம் போன கிழமைக்கும் சிலங்களுக்கு முக்கா மதீனால இருந்தோம். மக்காவிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, மதீனா முனவராலே அவங்க பேசினாங்க. எல்லாரும் ரசூல் ரசூல் அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை பேசிக்கிறான். கியாம நாள் வரையில உலகத்தில் உள்ள வந்த வர இருக்கிற அல்லது இப்ப இருக்கக்கூடிய எல்லா விளக்கசாலைகள் ஒன்று சேர்ந்தாலும் அதுக்கு விளக்கம் எழுதி முடிக்கிறது. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை. அல்லாஹ் தான் நபியவங்களை பார்த்து நீங்க நல்ல குணமுள்ளவர் சொல்லுது, நீங்க நல்ல குணமுள்ளவர் சொல்லுங்க. எப்படி சொன்னால், நபியே நீங்க அஹ்லாக்கு மேல இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு இமாம் அல் மிம்பர், இமாம் மிம்பர்ல இருக்கிறாருண்டா மிம்பர் கீழே இருக்கு, இமாம் மேல இருக்கிறது. அல் மலிக் அல் குர்சி, அரசன் சிம்மாசனத்தில் இருக்கிறான் என்றா சிம்மாசனம் கீழே, அரசன் மேல. அல் ஃபாரிஸ் அல் ஃபரசி, குதிரை வீரன் குதிரையில இருக்கிறான் என்றா குதிரை கீழே இருக்கும், குதிரை வீரன் மேல இருப்பான். அதான் அலா. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்க அஹ்லாக்கு மேல இருக்கீங்க. எதெல்லாம் அஹ்லாக்கோ, எதெல்லாம் நல்ல குணம் என்று நல்ல மக்கள் சொல்றாங்களோ அத்தனை குணங்களும் யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பா, உங்களுக்கு இத விட்டு கொடுப்பா, அவங்களுக்கு இத தர்மமா, அவங்களுக்கு இத சதக்காவா, அவங்களுக்கு இத விருந்தோம்பலா, அவங்களுக்கு இத மனைவிமாரோட அன்பா நடக்கிறேன், அவங்களுக்கு இத பிள்ளைகளோட இறக்கம் காட்டுறேன், அவங்களுக்கு இத அயலவர்களோட நல்லா நடக்கிறேன், அவங்களுக்கு இத வியாபாரத்தில் நேர்மையா நடக்கிறேன், அவங்களுக்கு இத. இதுக்கு யார் தான் விளக்கு சொல்லு? யாருக்கு எழுதி முடிக்க அல்லாஹ் சொல்ல ஒரு வார்த்தை. என்னோட அஹ்லாக்கு அமைதியா இருக்கும். ஆனால் நாய் கடிக்கிறது என்பதற்காக வேண்டி நாயை கடிக்க போறது, ஒரு நாய் கடிச்சு ஓடி போற, என்னப்பா நான் நாயை கடிக்க போறது. எந்த புத்தி உள்ளவனும் வந்து நாய் கடிச்சிருக்காங்க, நாயை கடிக்க மாட்டேன் ஒரு இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அமைதியா இருந்தது. அல்லாஹ் தஆலா பதில் சொல்றாங்க, சொல்லிட்டாங்க இவருக்கு பைத்தியம், இவருக்கு பைத்தியம்.
ويكاد الذين كفروا ويصدقون بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. இவருக்கு பைத்தியம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிறார். நூன் வல் கலம் வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத் ரப்பிக. நபியே பேனையில சத்தியம், பேனையில எழுதக்கூடிய வரிகள்ல சத்தியம், நீங்க என்னுடைய அடிமை, நான் உடைய ரப்பு, நான் சொல்ல ஒரு பைத்தியம். ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டாங்க இவர் வழி கட்டவர், வழி தவறிட்டார். அல்லாஹ் சொல்லிட்டாங்க இல்ல வன்னஜ்மிதா ஹவா மா வல்ல சாஹிபுகும் ஹவா, நட்சத்திரத்துல சத்தியம், என்னுடைய இவர் வழி சொன்ன ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க கொண்டு வந்த குர்ஆன் இதுதானே, இது கவிஞர்களுடைய வார்த்தை என்று அல்லாஹ் சொன்னா இல்ல இல்ல மாஹுது ஷாயிர், கவிஞருடைய வார்த்தை. யாரும் சொன்னா இவர் சொன்ன குர்ஆன் வந்து குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு. அல்லாஹ் தஆலா ஆயத்துல இல்ல வலா கௌலிகா, இது குறி சொல்லக்கூடிய பேச்சு. யாரோ சொன்னாங்க இவர் வந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைனா ஷைத்தானுடைய சாத்தானிய வசனங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். வமாஹுது கௌலு ஷைத்தானுர் ரஜீம், இது ஷைத்தானுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் குழந்தைகள் மரணித்த பொழுது ஆசிபு வாயிலும் சொல்லிட்டான் இவர் சந்ததி இல்லாதவர், இவரை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை, ஆம்பளை பிள்ளைல மௌத்தாகிட்டு போகுது. அல்லாஹ் தஆலா சொன்னான் நபியே இன்னா அத்தைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா மனிதர்களும் எங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஹவுல் கௌதர் என்று உங்களை தேடக்கூடிய அவ்வளவு பெரிய பிரஸ்தாபத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது. 1000 கோடி குலத்தை இருந்தால் சாதிக்க முடியாத விஷயங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், நீங்க கவலைப்பட வேணா, நீங்க சொல்லுங்க, அடுத்து பழியிடுங்க. இந்த ஷானியக போல நீங்க ஆண் சந்ததி இல்லாதவர் அல்ல, உங்களை ஏசுகிறேன். இனிமான சகோதரர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்விற்காக பல மணி நேரங்கள் பேசிக்கொண்டே போகணும். அவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு மகத்துவம், பல மணி நேரங்கள் பேசக்கூடிய இல்லை பல நாட்கள் பேசக்கூடிய அல்லாஹ் தஆலா சொன்னான் வக்கான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா. நபியே உங்களை நல்லா கண்ணியப்படுத்திக்கிற மாதிரி அது யாரையும் நினைக்க அவ்வளவுதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்த. அல்லாஹ் தஆலாவுடைய அருட்குணம் உங்களுக்கு மிக மாட்டாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு மனிதன், அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன். அவங்களுக்கும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல மௌத்து வந்துச்சு. மௌத்து வந்து யாராலும் தப்பே இல்லை, மௌத்து வந்து யாராலும் தப்ப இயலாது. ஒரு விமானம் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அது கீழே வரத்தான் உண்டு. ஒரு பட்டம் எவ்வளவுதான் மேல ஆடினாலும் அது கீழே வரத்தான் உண்டு. இதே மாதிரி இந்த பூமிக்கு மேல யார் எப்படி வாழ்ந்தாலும் பூமிக்கு போகத்தான் உண்டு. இதெல்லாம் சொல்லுது. அதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு விதி விலக்கு இல்லை. அவங்களுக்கு பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் இன்னக மய்யித்துன். நபி அவர்கள் நீங்களும் மௌத்து மய்யித், நீங்களும் மௌத்தாகும். இன்னக மய்யித். உஹது போர்ல ஒரு வதந்தி பரவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. எலிஸ் ஆட்கள் விட்டு போட்டு ஓடிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்து மா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது அவங்க அல்லாஹ் ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவங்களுக்கு முன்னாடி பல ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க. மூசா நபி, இப்ராஹிம் நபி, நூஹ் நபி என்று. அப்ப இந்த முஹம்மது மௌத்தாகி விட்டார், அவ குத்தில இல்ல கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். நீங்க என்ன ஒரே பார்க்குறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்க்கு எந்த நஷ்டம் வர போறது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌத்து இருந்துச்சு. அந்த வகையில தான் அவங்களுடைய மௌத்து எப்படி அவங்களோட பிறப்பு ஒரு படிப்பினைக்குரியதாக இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே படிக்கிறதாக, அவரோட மௌத்தும் ஒரு படிப்பு, மௌத்து ஒரு படிப்பு. அவங்க 23 வருஷ கால நபியாக நபிப்பட்டத்தோட, அதாவது இந்த மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் 13 வருஷம், மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. 23 வருஷம் நபித்துவம் கிடைச்சி 23 வருஷ காலம் அவங்க உயிரோடு இருந்தாங்க இந்த பூமியில. இந்த கஷ்டப்பட்டாங்க, அடிப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அவங்கள சொல்லுவாங்க நான் தீனுக்காக கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படுத்தப்படலை, நான் பயமுறுத்தாட்டப்பட்ட மாதிரி யாரும். அந்த அளவுக்கு அவனோட பள்ளி சகஜாக்கப்பட்டுச்சு, அவனோட விரல் வெட்டப்பட்டுச்சு, அவங்க ஒரு கணவாயில் அடைக்கப்பட்டாங்க, தாய்க்குள்ள அடிப்பட்டாங்க. எல்லாம் எங்கள் உம்மத்துக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள், அது தனியான ஒரு தலைப்பு. எல்லாரும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாங்க. அந்த வகையில் ஹிஜ்ரி 10 மதீனா முனவராவில் இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜி போகும், அதான் கடைசி ஹஜ். அதில் போய்தான் ஒரு உபதேசம் செஞ்சாங்க.
சமத்துவத்தை பற்றி பேசினாங்க, உரிமைகளை பற்றி பேசினாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உரிமைகளை பற்றி பேசுனாங்களோ சொல்லலாம் எப்பயும் பேசினாங்க. எல்லாம் அந்த முடியதுக்கு பிறகு அந்த கால பகுதியில் தான் அவங்களுக்கு இதாஜா மற்ற சூரத்தில் மக்கா வெற்றி அல்லாத உதவி உங்களுக்கு கிடைச்சிட்டா மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ள வரக்கூடிய காட்சியை நீங்க கண்டுட்டா நீங்க 2 வேலை செய்யுங்க. மக்கா வெற்றி கிடைச்சிட்டு அல்லாத உதவி வந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டமா தீனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க தானே. நீங்க 2 வேலை செய்யுங்க நபி. ஒன்று நீங்க அல்லாஹ்வோட புகழை சொல்லி அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் தான் செய்யறான், நான் செய்யல, அல்லாஹ் தான் செய்யறான். 2வது நீங்க பாவம் மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் தஆலாவுக்கான தௌபா. இந்த சூரத் தெரியுது நபி அதிகமாக சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அல்லாஹ் புகழுவாங்க, பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் அல்லாஹ் தஆலா இறக்கினார்னா நபியே நீ என்ன நோக்கத்துக்காக வேண்டி உலகத்துக்கு வந்தீங்களோ, எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் உங்களை அனுப்பினானோ, எதுக்காக நீங்க சித்திரவதை செய்யப்பட்டீங்களோ, எதுக்காக உங்களுக்கு கொடுமை செய்யப்பட்டுச்சோ, எதுக்காக உங்களை அகதிகளாக வெளியாக்கினாங்களோ, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நீங்க வந்த நோக்கம் பூர்த்தி ஆகிட்டு மக்கள் எல்லாம் தீனுக்குள்ள கூட்டம் வந்துட்டாங்க. மக்கள் தீன் எடுத்துக்கணும் நம்ம எல்லாம் போறதுக்கு தயாராகிட்டாங்க. எனவே நீங்க எங்கள்கிட்ட வரக்கூடிய நேரம் நெருங்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட வர நாங்க உங்களுக்குரிய பரிசு உங்களுக்குரிய பாக்கியத்தை தரணும். எனவே நீங்க எங்கள்கிட்ட வரதுக்கு தயாராக. அதான் இராஜா நசூல்லா என்பதுடைய அந்த தத்துவம். அப்படியே உங்களோட காலம் நெருங்கிட்டு போற காலம் நெருங்கிட்டு நல்லா இடத்துல போடுவாங்க, செய்வாங்க. இப்படி ஒரு ஹஜ்ஜி முடிஞ்சு அதுக்கு ஒரு மஹரத்துக்கு ஒரு சஃபருக்குள்ள ரபிலவல் மஹரம் சஃபர் ரபிலவல் ஹஜ்ஜிலிருந்து வந்துட்டாங்க. மஹரம் மாசம் முடிஞ்சு சஃபர் மாசம் 2வது மாசம் ஒரு நாள் நடுநிஷ் நேரம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்ப இன்னைக்கு ஜன்னத்தில் பக்தின்னு சொல்லுவாங்க, மக்களத்தில் பக்தின்னு சொல்லுவாங்க. அதனால ஜாஹிலியா காலத்திலேயே மக்பரா, இஸ்லாத்திலேயே அதான் மக்பராவாக இருந்துச்சு. அங்க போனாங்க. போய் அங்க உள்ளவங்க எல்லாம் கபர்களை ஜியாரத் செய்யறது முக்கியமான சுன்னத். அவங்க சொன்னாங்க கபர்களை ஜியாரத் செய்யுங்க, அவங்களுக்கு ஆகக்கூடிய ஞாபகம் வரணும். முந்தி போனாங்க, நாங்க பின்னால் வந்து இருக்கீங்க, அப்பதான் எங்களுக்கு வர போயிட்டாங்க, நாங்களும் போய் சேர்ந்து அப்ப நடுநிஷ் நேரத்துல ஜியாரத் செஞ்சாங்க. வீட்டுக்கு வந்தா அவரோட மனைவி ஆயிஷா நாயகி எல்லாத்தாலும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாரஸா தலைவலியா இருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க பல் வல்லாஹி வாரஸா, எனக்கும் சரியான தலைவலியா தான் இருக்கு. அதுதான் அவங்களுடைய நோயுடைய ஆரம்பம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நோய் வருது, காய்ச்சல் வருது. அந்த கட்டத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதமா நடக்கிறது தவறு. அவங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்ததுனால ஒவ்வொரு மனைவிமார வீட்டுக்கும் போவாங்க. ஆனா மனசுக்குள்ள இருந்துச்சு தன்னுடைய பிந்திய காலங்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுல கழிக்கணும். ஆயிஷா நாயுடைய நுணுக்கமான பெண், ஒரு வாழ்வு பெண், பல விஷயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்ததுனால கேட்பாங்க, நாளைக்கு யாருல வீடு மனைவிமார்களுக்கு விளங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கு ஆயிஷா நாயுடைய வீட்டுல போய் தங்கறதுக்காக. எல்லா மனைவிமார்கள் சொன்னாங்க, சொல்லலாம் நாங்க எங்கட எட்டைகள் எல்லாத்தையும் விட்டுதாலும் நீங்க ஆயிஷா நாயுடைய வீட்டிலேயே தங்குங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயகி வைத்தியங்கள் நிறைய செய்யற குல்சுராக்களை ஓதுவாங்க. ஓதி போட்டு அவங்களோட கையில ஊறி அவங்களோட கையலாத அப்படி மேலே தலைவிடுவாங்க. இப்படி சிறுமத்திகள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வருத்தம் கூடி 5 நாட்கள் சதாசம் மோக்காரு. 5 நாட்கள் கடுமையான காய்ச்சல். சொன்னாங்க எனக்கு மதீனால பல கிணறுகள் இருக்கு. என்ன சொன்னாங்க, மதீனாவில் 7 கிணறுகள்ல தண்ணி எடுத்துவாங்க. ஒரு கிணத்துல 7 கிணறுல தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை நான் கலந்து என்ன பண்ணி குளிப்பாங்க, இந்த பண்ணி முழு காட்டுங்க, நான் போய் மக்களுக்கு ஒரு பயப்படுறேன். அந்த வகையில இந்த சில கிணறுகள் மதீனாவில் பாதுகாக்கப்பட்டது, சிலர் இல்லை. அந்த சொல்ல கிணறுகள் அதை கொண்டு வந்தாங்க, தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாத்திரத்தில் உட்கார வச்சு, பெரிய பாத்திரத்தில் உட்கார வச்சு நல்லா குளிப்பாட்டுங்க. ஹஸ்முக்கும் போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுங்க. அப்ப கொஞ்சம் உடம்புல ஒரு ஆரோக்கியம் வந்துச்சு. தலையை துணியில கட்டிக்கொண்டு தோள்கள்ல ஊண்டியவங்க 2 சஹாபாக்களோ நாளைக்கு அப்பாஸ் எல்லாமோ அவனோட உதவியோட மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. முகம் சொல்லிச்சு ஒரு மிம்பர்ல உட்கார்ந்து மக்களுக்கும் பேன் பண்ணாங்க. அதான் ஒரு கடைசி பிரசவம். அதான் சொன்னாங்க,
சல்லாசனம் அவங்க எப்பயுமே அந்த நன்றி கட்ட தன்மையோட உள்ளவங்களா இருக்கிற சின்ன உபகாரம் யார் செஞ்சாலும் அதை பெருசா நினைப்பாங்க, பாராட்டுவாங்க. அந்த கட்டத்துல உலகத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க, அவங்களோட தீனுக்காக ஓட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்களே, தீனுக்காண்டி பாடுபட்டு ஹம்சாவில் இருந்தாங்க, முகசாவில் இருந்தாங்க, அம்ருல் இருந்தாங்க, இன்னும் கூட சபர்கள்லாம் வெளியே போகாது. அவங்கள பத்தி ஞாபகப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள் ஞாபகப்பட்டாங்க, அவங்களால துவா செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மதீனா மக்களோட நல்லா நடந்து கொள்ளுங்க, ஏன்னா அவங்க தான் எங்களை வந்தவங்களை வாழ வச்சவங்க, கண்ணியப்படுத்தினவங்க. அவங்களோட விஷயத்துல அவங்கள உபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்களும் உபகாரம் செய்யுங்க. அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சா நீங்க அலட்டி கொள்ள வேணாம், மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு மதீனா மக்களுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க. சொன்னாங்க, நானும் ஒரு மனுஷன், என்னால தப்பு தவறுகள் நடந்திருக்கலாம், யாரும் உள்ளங்கள் உடைஞ்சிருக்கலாம். அதனால யாராவது பழிக்கு பழி வாங்காம என்ன பழிக்கு பழி வாங்கி கொள்ளலாம், என்ன பழிக்கு பழி வாங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னா, உனக்கு விருப்பம் என்றா துன்யாவில் இருக்கலாம், உனக்கு விருப்பம் என்றா ஆகிரத்தை தெரிவு செய்யலாம் என்று. அந்த மனிதன் எனக்கு துன்யாவில் இருந்தது போதும், ஆகிரத்துக்கு வரப்போறதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க. சொன்னோம் அவங்க சித்திகள் எல்லாம் ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. மற்ற சாபாக்கள் யாரோ ஒரு மனுஷனை பத்தி பேசுறாங்க, இளமதுக்காரன் சாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க விளங்காத விளக்கத்தை அந்த உபத்தை விளங்கிட்டாங்க, அந்த மனுஷன் வேறு யாருக்கும் இல்ல, தன்னுடைய செய்தியை தான் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டான், உனக்கு இருக்க மாட்டா இருக்கி போய் ஆசை ஒரு வரல இருக்கலாம், இல்லாட்டி நீங்க என்னோட வந்து வரலாம் என்று சாபாக்கள் நம்பி அவங்க நான் மௌத்தா போறேன் என்பதை சூசகமாக சொன்னாங்க. அதுபோல சொன்னாங்க சாபாக்களை பார்த்து, இப்படித்தான் மதீனாவுக்கு வார்த்தை இந்த மஸ்ஜித் நபவியில சின்ன சின்ன கதவெல்லாம் இருக்கு, சின்ன சின்ன முடுப்பு வழியில இருக்கு, அது ஹூஹான்னு சொல்ல ஹவுஹான்னு சொல்லணும், எல்லாத்தையும் அடைச்சு போட்டுருங்க. எல்லா முடுப்பு வழியையும் மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வழியில் இருக்கிறாரு, எல்லா முடுப்பு வழியையும் அடைச்சு போட்டுருங்க. ஆனா ஒரே ஒரு வழியை மட்டும் அடைக்க வாங்க, அதை ஒவ்வொரு வர முடுப்பு வழி. அதன் மூலம் சைக்கிள் சொல்றாங்க, எனக்கு பின்னாலே இந்த உம்மத்தை வழிநடாத்தக்கூடியவர் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் என்பதை வழங்கப்பட்டுட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குதா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து மகரிபு தொழுகிறாங்க. அந்த மகரிபுல வல் முர்ஸலாத் உர்ஃபா வல் ஆஸிஃபாத் அஸ்ஃபா என்ற சூறாவை ஓதி தொழுகிறாங்க மகரிபு தொழுகிறாங்க. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக தொழுவிச்சு இமாம் ஜமாத் முழுமையாக. அதுக்கப்புறம் அவங்க தொழுவிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, மக்களுக்கு சொல்லுங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லட்டான், அவங்க அபூபக்கர் தொழுவிக்கணும். இனி இத்தனை தடைகள் வந்துச்சு, சொன்னா இல்லை அபூபக்கர் தொழுவிக்கணும், அபூபக்கர் தொழுவ ஆரம்பிச்சாங்க. சில பேர் சில சேர்ந்து கொள்வாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுவிச்சு கொண்டே இருந்தாங்க. மௌத்தாருக்கு 3 நாள் தான் சொன்னாங்க, உங்களை யாரும் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மீது நல்லெண்ணத்தோட மௌத்தாகுங்க சொன்னாங்க. அல்லாஹ் அப்படி செய்வான் இப்படி செய்வான் அல்லாஹ் பற்றி ஒரு குட்டி ஒரு பயங்கரவாத நினைக்காம இறக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், இந்த அல்லாஹோட நல்லெண்ணம். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, வாலிப காலத்தில் அல்லாஹ் பயத்தை அல்லாஹ் அதிகமாக பயப்படுங்க, வயசு காலத்தில் அல்லாஹ் இறக்கத்தை அதிகமாக பேசுங்க. வாலிப காலத்துல அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி பயப்படுங்க, பிந்திய காலத்துல அல்லாஹ் மன்னிப்பை பற்றி அதிகமாக பேசுங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மௌத்தாகத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அடிமைகள் உரிமை இருக்கும். அதே மாதிரி சில தீனார்கள் இருந்துச்சு, சதக்கா கொடுக்க சொல்றாங்க, அதிகா கொடுக்க சொல்றாங்க. சதக்கா 5-6 தீனார் இருந்து சதக்கா கொடுக்கிறாங்க. அவங்களுடைய உறுப்பு சட்டை ஒரு யூதனிடத்துல மோகேட் பண்ணப்பட்டிருந்துச்சு, அடகு வைக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 72 கிலோ கோதுமைக்காக சாபாக்க நினைச்சிருந்தா கொண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யாட்டி கேட்க மாட்டாங்க, அவன் தன்னை தேடி மறைச்சுதான் வாழ்வாங்க, அல்லாட்டு மட்டும் தான் கேட்பாங்க. அது ஜபல்ல வர ஆண்டு மௌத்தாகிற நாள் ஆயிஷா பக்கத்து வீட்டு பெண்களுக்கு சொல்லி அனுப்பினாங்க, எங்க வீட்டுல விளக்கு எண்ணெய் இல்ல, அல்லாட நபி சக்கராத்துல மௌத்தாகிற நிலைமையில் இருக்கிறாங்க, எண்ணெய் தாங்க எங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தோடு தான் அல்லாட நபியுடைய பிந்திய காலங்கள் இருந்துச்சு. இப்ப மௌத்தாகிற காலையில திங்கக்கிழமை காலையில மௌத்தாகினாங்க. அவரோட வீடு வந்து மஸ்ஜித் நபவி, இந்த ரவுலா மைக்காபட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க, அதோட ஒட்டினா கொள்ளையிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டு அறையில இருந்து அப்படியே கேட்டு உயர்த்தி பார்த்தாங்க. சுபகத்தொழுக தொழிற்சி கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை கண்ட உடனேயும் சிரிச்சாங்க. ஒரு மொத்தத்தில் புன்முறு சாபாக்கள் பார்த்துனாங்க. தொழுகையில செல்லாசு
அவங்க சிலாக்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வந்து தொழில் விட்டுடுவோம். இந்த ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷம், அவங்களுக்கு அந்த உயிரோட அல்லாஹ்வோட தூதர் நேசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க சார். ஏன் நபியும் அவன் நபியும் அப்படி சைக்கிள் மூலம் செஞ்சாங்க, தொழுகை சொல்லி போயிட்டாங்க. இதான் கடைசியா நபியும் சஹாபாக்களை பார்த்துங்க. இந்த சிரிப்புக்கு பல காரணங்கள் சொல்றாங்க உலமா. அதுல ஒரு காரணம் சொல்றாங்க, ஏன் நபி அவங்க சிரிச்சாங்க பொண்ணுகள் என்றா, எந்த தீனுக்கான அநியாயம் செய்யப்பட்டனோ, சித்திரவதை செய்யப்பட்டனோ, எதுக்கான ஒட்டா குடல போட்டாங்களோ, எதுக்கான அகதியான இன்றைக்கு அந்த தீனை எடுத்துக்கொண்டு போறதுக்கு மக்கள் தயாராகிறாங்க. அவங்களுடைய தலைமையில கூட்டம் தயாரா இருக்கு. இதுல சந்தோஷமா போகலாம். அந்த சிரிப்பு தான் அவட முகத்துல அந்த சிரிப்பு. அதுக்கப்புறம் பத்தின மகள் பாத்திமா கூப்பிட்டு ரகசியங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஹசன் ஹுசைன் அலிஹிஸ்ஸலாம் முத்தமிட்டாங்க. அதோட அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சக்கராத்துல குடிச்சாங்க. ஒரு பக்கத்துல ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. அந்த பாத்திரத்துக்கு கையை போட்டுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், இதை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. மௌத்துக்கும் ஒரு சக்கராத், ஒரு போதம் இருக்கு இல்லையா, மௌத்துக்கும் ஒரு சக்கராத் இருக்கு இல்லையா, அப்படி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவருடைய கையில மிஸ்வாக் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நபி அவருடைய மிஸ்வாக் போய் பார்த்தாங்க. ஆயிஷா நாய்க்கு விலகிட்டு சிறந்த அவர்கள் நம்ம மிஸ்வாக் செய்ய விரும்புகிறாங்க. எப்பயுமே நபி வந்து அந்த பல்ல சுத்தமாக வச்சு கொள்வாங்க. வீட்டுக்கு போக்குல மிஸ்வாக் செய்வாங்க, தொழுது நேரத்தில் மிஸ்வாக் செய்வாங்க, புதுச்சேரி நேரத்தில் மிஸ்வாக் செய்வாங்க. சொல்லுவாங்க இந்த மிஸ்வாக் என்பது வாயை சுத்தப்படுத்தும் அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கிறதுக்கு காரணமாகும். அதனால மிஸ்வாக்கு ஆக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஆயிஷா நாய்க்கு விலகி சொல்லலாம் மிஸ்வாக் செய்ய பார்க்கிறாங்கன்னு அந்த சகோதரர் இந்த மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா நாய் தன்னை வாயில வச்சு அதை கொஞ்சம் மென்மையாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செஞ்சுட்டாங்க. இதுதான் இதுக்கு ஆயிஷா நாய் காலமெல்லாம் பெருமையா பேசுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில கடைசியா கூட இந்த எச்சிருந்தாங்க. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அப்படியே நான் பார்த்தேன், உதரெல்லாம் மெதுவா அசையுது, அப்படியே மேல ஆற சொல்லிக் கொள்ளுதோ, என்ன சொல்றாங்க சொல்லி நான் காது கொடுத்து கேட்டேன். பார்த்து அவரோட வாயிலிருந்து வந்துச்சு, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா. அல்லாஹ் நீ யாருக்கு உண்மையான உபகாரம் செஞ்சியோ அந்த நபிமார்களோட, சித்திகீங்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட நான் வந்து சேர போகிறேன். அதில் உண்மையான ஒரு நட்பனை அடுக்கிற நட்பனை தெரிவு செய்து அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. மதீனாவோட செய்தி பரவுது. அவங்க உமர் எல்லாம் வாழ எடுத்துட்டாங்க. யாராவது சொன்னா சொல்ல மௌத்தாயிட்டாரு, கழுத்து வட்டி போட்டு மூசா நபி தூசனா மலைக்கு போன மாதிரி போயிருக்கிறாங்க. இங்கே அங்கே எல்லாம் உஸ்மான் யாரும் பேச இல்லை, நில பழஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட புடவையால மூடி வச்சிருக்கீங்க. அவங்க சித்திகள் எல்லாம் வீடு அவங்க அண்டே நாள் இன்னொரு தன்னை மற்ற மனைவிட்ட போயிருந்தா கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. அவங்களும் செய்ய கிடைச்சிச்சு. வந்தாங்க, டென்ஷன் ஆகலை, பதட்டம் அடையலை. அப்படியே நபி அவங்க மீது போட்ட பத்தின துணியை எடுத்தாங்க, முத்தமிட்டாங்க. வா நபியா, வா சஃபியா, வா ஹலீலா, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தெரிவு செய்யப்பட்டவரே, அல்லாஹ்வுடைய நண்பரே என்று சொன்னாங்க. சொல்லி கொடுத்தாங்க, ஹிபத ஹய்யன் வ மையித்தன், நீங்க உயிரோட இருந்தீங்க, மனமா தான் இருந்தீங்க, நீங்க மௌத்தானதுக்கு அப்புறம் மணக்கிறீங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தர மாட்டான் என்று சொல்லி போட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அமைதிப்படுத்தினாங்க. முஹம்மது இல்லா ரசூலுல்லாஹ் ஆயத்துல ஆரம்பத்தில் ஓடி அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அப்பதான் எங்களுக்கு விலகி ஆயத்து குர்ஆன் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சஃபிஃபா பனு ஸாயிதா அந்த இடத்துல ஒரு சஹாபாக்கள் பக்கத்து முஹாஜிர்கள் அன்சார்கள் சேர்ந்து யார் இந்த விஷயங்களுக்கு பொறுப்பேற்று சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபாவாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயின செவ்வாய்க்கிழமை அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கிடையில பல விஷயங்கள் வந்துச்சு. இந்த நேரம் போதா இதுவாக சொல்றதுக்கு அவங்கள எங்க அடக்குறேன்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. பைத்துல் முகத்தஸை கொண்டு போறியா, இல்லாட்டி மக்காவை கொண்டு போறியா, இல்லாட்டி மஸ்ஜிதுக்குள்ள அடக்குறியா, அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிற ஒரு நபி மௌத்தாகினா அவர் எந்த மௌத்தாகினாலும் அந்த இடத்துல அடக்கணும்னு சொல்லி எனக்கு ஆயிஷா நாயுடு வெற்றி அடக்கணும்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு அவங்க குளிப்பாட்டணும். குளிப்பாட்டுறதுக்கு அவங்க நெருக்கமான உஸ்ஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு, குஃபன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி முக்கியமான அவங்க நெருக்கமான சொந்தக்காராக்களும் அவங்களோட இருந்தவங்க குளிப்பாட்டுறதுக்கு தயாரானாங்க. குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல ஒரு பேச்சு வந்துச்சு, அவங்களோட ஆடையை கழட்டி போட்டு குளிப்பாட்டுறியா அப்படி இல்லையான்னு சொல்லி அப்படி ஒரு அசரீர் சத்தம் ஒன்று வந்துச்சு. சத்தம் சொன்னது யாருன்னு தெரியாது, ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நபி நிர்வாணமாக்கிறாரு.
அதுக்கு பிறகு அவங்க குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டத்துக்கு பின்னாடி எப்படி ரெண்டு கபர் தோன்ற முறை இருந்துச்சு, ரெண்டு கபர் ஒன்று நம்ம பகுதியில் தோன்ற மாதிரி கபர் தோன்ற முறையும் இருந்துச்சு. அதே நேரத்தில் கபரை தோண்டி அந்த உள்ளுக்கு பக்கவாட்டன்னு சொல்லி உள்ளுக்கு தோண்டி அதுக்குள்ள வைக்கிற அந்த முறையும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட முறை தான் விருப்பமாக இருந்துச்சு. என்றாலும் ரெண்டு மாதிரி தோண்டக்கூடியவங்களுக்கு செய்தி அனுப்பினாங்க, யாரு முதலாவது வருவார் அவர் தோண்டட்டும்னு சொல்லி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு இந்த முறையில் கபரை தோண்டி அந்த பக்கவாட்டை தோண்டக்கூடிய அவர் நேரத்தில் வந்துட்டார். எனவே அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல தொழுவிக்கிறதுக்கு யாருக்கு ஜனாஸா தொழுவிக்கிறோம் 14 சொன்னாங்க, தனி தனி ஜனாஸா தொழுவிக்கணும்னு சொல்லி அவங்க தொழுவிக்காங்க ஜனாஸா. அப்ப திங்கட்கிழமை மௌத்தாயின, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இரவு நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் என்னுடைய மனைவிமார்களோட உட்கார்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு புதன்கிழமை பின்னேரம் இந்த பிந்திய பகுதியில மண்வெட்டி சட்டங்கள் கேட்டுச்சு, மண்வெட்டி சட்டங்கள் கேட்டுச்சு. அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கபர்ல வச்சுட்டாங்க, மண்ணை வச்சுட்டாங்க. கபர்ல மண்ணை வச்சு போட்டு வாராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் ரசூலுல்லாஹ் ஆக இறக்கமுள்ள ஒரு மகள், இறக்கமுள்ள பெண். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செஞ்ச அனஸ் ரலியல்லாஹு 10 வருஷம் ஹிதமத் செஞ்சாங்க. எந்த சடைவும் இல்லாம மன விருப்பத்தோட ஹிதமத் செஞ்ச ஒரு வாலிப பிள்ளைதான் அனஸ் ரலியல்லாஹு. நபியோட நிறைய துஆக்களை பெற்றுக் கொண்டவங்க. நல்ல ஒரு அதிகமான பிள்ளைகளை கொடுத்து செல்வத்துல பறக்க செஞ்சுன்னு நபி அவங்க அனஸ் ரலியல்லாஹு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஃபாத்திமா நாய் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி என்ன, அனஸே நீங்க சொல்லுங்க, அத்தாபக அன்ஃபுசுக்கும் அன் தஹது துராப அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மண்ணள்ளி போறது ஒரு மனசு வந்துச்சான்னு மனசு வந்துச்சான்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எந்த சஹாபாக்களுக்கு பதில் சொல்றீங்க வைத்து அன்னை ஃபாத்திமா ஒரு கவிதை படித்தாங்க. ஆலா மன்ஷம் ماذا على من شم تربة الذي ألا يشم الزمان مدى الغبالية صبت علي المصائب لو أنها صبت الأيام عدن الليالية. அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னா, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபூர்ல போட்ட மண்ணை நுகரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ, இதுக்கு கூட ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு அக்கறையும் நுகர வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவு மண்ணில் சொல்லி கொடுத்திருந்தாங்க. எனக்கு எப்படிப்பட்ட முசீபத்து வந்திருக்குன்னு சொன்னா, இந்த முசீபத்தை பகலையில தூக்கி போட்டா பகல் தாங்கியெல்லாம் இரவா மாறி இது அப்படிலாம் இருக்கு. சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில 2 கட்டங்கள் நான் கண்டிருக்கிறேன். ஒன்று அது ரெண்டையும் நான் வாழ்க்கையில மறக்க இயலாது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரத்துல மதீனா மக்கள் பட்ட சந்தோஷம், யார் அல்லாஹ்வுடைய நபி வந்துட்டாங்க, ஜா ரசூலுல்லாஹ் ஜா முஹம்மத் அல்லாஹு அக்பர் என்று மதீனாவெல்லாம் சத்தம், அல்லாஹ்வுடைய ரசூல் வராங்களாம், அல்லாஹ்வுடைய ரசூல் வராங்க. அந்த மதீனா மக்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி, மதீனா மண் சந்தோஷப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கையில் ஒரு காட்சி நான் கண்டதில்லை. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான நாள்ல அந்த மதீனா மக்கள் மதீனா மண் அடைந்து சோகத்தை மாதிரி இந்த வாழ்க்கையில கண்டதே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அவங்களோட ஒவ்வொரு படிப்பினை விலாசத்தின் பேரம் இருக்காது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வருஷத்துல ஒரு நாளோ இல்லை ஒரு மாசமோ நினைக்காம அந்த ரசூலுடைய முஹப்பத்துடைய உள்ளத்தில் எத்தி ஒவ்வொரு மூச்சு போக 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 அல்லாஹ் ரசூல் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஏதோ சில விஷயங்களை பேசிட்டு சில கவிதைகளை படிச்சுட்டு இருந்ததை கொண்டு நாங்கள் திருப்தி அடையக்கூடாது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, ஒரு அவர் நல்ல மனிதராக இருக்கிறாரு, ஒரு மகன் தகப்பன் செஞ்ச வேலையில செய்கிறாரு, மற்ற மகன் இப்ப இருந்து நின்று வாப்பா பத்தி பேசுறது, இல்லை வாப்பாட வரலாறு கொஞ்சம் சொல்றது, இல்லை வாப்பா பத்தி கவிதைகளை படிக்கிறார். 2 பேரும் வாப்பாட முகப்பத்துக்காக செஞ்சாலும் அந்த வாப்பாக்கு யாரோட முகப்பத் இருக்குன்னா, அந்த வாப்பாட வேலையை யார் செய்கிறாரோ அவரோட தான் முகப்பத். அதனால அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையா முகப்பத் வைக்கணும்னா அந்த செய்தியில முக்கியமான அம்சங்கள் இருக்கு. ஒன்றை என்ன சொன்னா, அவங்க மீது நான் இன்னும் ஈமான் அதிகப்படுத்தணும். 2வது எங்களோட உயிரை விட அவங்களை நேசிக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் அவங்களுடைய மீது கோடிக்கணக்கான செலவாக்கள் சொல்லுவாங்க. 4வது விஷயம் அவங்களோட சுண்ணத்துக்கள் அனுபவத்தோடு பின்பற்றணும். அவங்க என்னத்தை சாப்பிட்டாங்க, என்னத்தை உடுத்தாங்க, எப்படி வீட்டுக்குள்ள போவாங்க, எப்படி வருவாங்க, அதனால நபிய சுண்ணத்தை சொல்லித்தாங்க. தகுதியான உலமாக்கள்கிட்ட போய் அந்த சுண்ணத்துகளை படிக்கணும். 4வது. 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க எந்த தீனுக்காக கஷ்டப்பட்டாங்களோ, கவலைப்பட்டாங்களோ, சித்திரவதைகளை தாங்கினாங்களோ, அந்த தீன் உலகத்தில் அனாதையாகி கொண்டு போகும். இன்றைக்கு நாய்களை குறித்து பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஓர்ண சேர்க்க சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க.
ஆனா அல்லாஹ்வுடைய நபி கொண்டு வந்து தீன் இன்னைக்கு பரதேசியாய் கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் அந்த தீனை பொறுப்படுக்கிறதுக்கு மக்கள் தயாரில்லாதவர்களே அறிகிறாங்க. அதே நாளைக்கு அந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை பணமைகளை எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் பத்தி பேசணும், நபியை பத்தி பேசணும், உலகத்துல தீனை பரப்புறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டு அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நாளை கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் யா ரசூலுல்லாஹ் உங்களோட தீனுக்காக நான் பாடுபட்ட நாளாலோ எனக்கு ஷஃபாத் செய்யுங்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஹவுல் கௌசர்ல கொஞ்சம் தண்ணி தாங்க யா ரசூலுல்லாஹ் என்று அவங்கள போய் சந்திக்கணும், அந்த நல்ல செய்திகளை சொல்லணும். அதுதான் ரசூலுல்லாஹ் மீது உண்மையான நேசத்துக்கு அடையாளம். அப்படி இல்லாம ஏதோ வருஷத்துல ஒரு நாளோ இல்ல கிழமையோ ஒரு மாசமோ பேசி போதும் அடுத்த வருஷம் நபியவங்க எங்களை எந்த கட்டத்திலையும் மறக்கணும், எங்களை சல்லாசம் எந்த கட்டத்திலையும் மறக்கல. அதை பற்றி நேரம் போடாது. எல்லா கட்டங்களிலும் எங்களை ஆகும். ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாய் சொன்னா அரசனல்லா எனக்கு துவா செய்யுங்க. நம்ம துவா செஞ்சா யாரும் ஆயிஷாவுடைய முந்திய பிந்திய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருது. ஆயிஷாவுக்கு வந்த சந்தோஷம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. முதியெல்லாம் அங்கால இங்காலையும் என்ன இப்படி சிரிக்கிறீங்க என்ன சொன்னாங்க. அவன் சொன்னாங்க என்னடா என்ன இப்படி சந்தோஷப்படுறீங்க சொன்னாங்க, நீங்க துவா செஞ்சீங்க சொன்னாங்க. இந்த துவா தான் உம்மத்து ஒவ்வொரு தொழுகையை செய்யும். அல்லாஹ் நபி மீது அதிகப்படுத்துவோம், துவாக்களை கூட்டிக் கொள்வோம். அல்லாஹ் அந்த அன்பின் மீது அகம்பது இன்னும் அதிகப்படுத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம் மனிதர்களுக்கு நசீபாக்கிக்குவானாக. ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.